ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்யூப் வந்து எப்படி வந்துட்டு பேப்பரில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 6 கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேப்பர் பண்ணுற மாதிரியே 6 பேப்பர்ஸுமே நம்ம பண்ணணும். எப்படி பண்ணலாங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போது ரெட் கலர் ஒன்று எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபஸ்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்களா 1 2 3 4 இருக்கா. இப்போ மேலே இந்த பக்கம் கார்னரை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி கீழே இந்த பக்கம் கார்னரை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ரெண்டு ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ட்ரையாங்கிளை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஷேப் வந்துடுச்சா. இப்போது இந்த பக்கம் ரைட் சைடை ஒரு ட்ரையாங்கிள் தான். இது ஃபுல்லாகவே நம்ம கடைசி வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோமா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஒரு பக்கம் பண்ணியாச்சா. இப்போ லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போ என்ன பண்ணணும், ரைட் சைடில் இருக்கிறத ட்ரையாங்கிள் ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் அப்படியே உள்ளே போடணும். இந்த மேலே இருக்க பேப்பரை தூக்கி உள்ளே. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறத மேலே இருக்க இந்த பேப்பரை தூக்கி அப்படியே வந்து என்ன பண்ணணும், இல்லை அப்படியே சேரணும். பார்த்தீங்களா ஒரு ஷேப் வந்துருச்சா. இந்த மாதிரி இருக்க டைமண்ட் மாதிரி இருக்க ஷேப்பை இந்த மாதிரி கொண்டு வந்து திருப்பியும் என்ன பண்ணுங்கள், ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள். 6 கலரில் ஒரு கலருக்கான க்யூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி 6 பேப்பர்ஸையுமே நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் 6 கலர்ஸுமே ஜாயின் பண்ணால் ஒரு அழகான க்யூப் ரெடி ஆகிடும். பாருங்கள், 6 கலர்லேயுமே க்யூப்ஸ்க்காக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். 6 கலர்ஸ்லேயும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். வந்து 2 கலராக ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே 2 கலராக. இல்லை ஒரு கலர் வச்சு அதை சுற்றி இந்த மாதிரி கலர்ஸை வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சுக்குள்ளே ஹோல்ட் பண்ணுங்க. ரெட்டையும் பிங்கையும் இந்த மாதிரி இது பண்ணியாச்சு. இந்த சைடில் இருக்கிறது இப்படி. ஓகே, இப்போ மேலே உள்ள எல்லோவை இப்படி, கீழே உள்ள க்ரீனை இந்த மாதிரி கீழே, மேலே கீழே சைடு கொஞ்சம் உள்ள இன்சர்ட் பண்ணி. ஓகே, இப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் இந்த பொசிஷனில் அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இங்கே வந்து எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி